வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி தேர்வு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 12-13 நாட்கள் தான் தேர்வுக்கு இருக்குது. ஸோ இந்த 13 நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைசி 13 நாட்கள் 12 நாட்கள் அப்படின்னா ஒரு 10 நாள்னு வச்சுக்கிங்க. 10 நாளில் என்ன படிக்க முடியும் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ கடைசி நாளில் என்னத்தை படிக்கிறது, என்ன இதுக்கு மேலே படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம தேர்வுக்கு அப்படின்னு அப்ளை பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு. இதுதான் நமக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு விட்டோம்னா இன்னும் 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ அதுக்கப்புறம் அது 5 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னா அதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும். நம்ம அதுக்கு அப்ளிகேஷன் பார்த்துருக்கணும். அப்ளிகேஷன் போட முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த இதில் இருந்திருக்க மாட்டோம். வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்திருப்போம். சுத்தமாக படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அப்போது அந்த சமயத்தில் இருக்காது, இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ நிறைய காரணங்கள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காரணங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த நாள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 10 நாள் தான் இருக்குது, படிக்கிறோம், எந்த படிக்கிறோம், என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட மனநிலை இருக்கும். ஸோ அந்த மனநிலையிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் ஒரு 10 மார்க்குக்கு படிங்க. ஏன்னா இப்போ தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மார்க் வாங்க தான் போகிறீங்க. சும்மா போய் எக்ஸாம் எழுதுறேன், நான் 0 மார்க் வாங்கிட்டு வெளில வருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒரு 110 கொஷின் கரெக்டாக போடலாம், அல்லது ஒரு 120 கொஷின் கரெக்டாக போடலாம். ஏதோ ஒரு மார்க் போடுவீங்க. பட் இதிலேருந்து ஒரு 10 மார்க் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. +10 ரெண்டு இடத்துலையுமே +10 வருது அப்படின்னா மேபி கட் ஆஃப் ஒரு 120 125 அப்படின்னு வர்றப்போ நீங்கள் அந்த ஒரு 10 மார்க்குக்கு படித்தது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், கடைசி நேரம் வரைக்கும் படிங்க. ஸோ கடைசி நேரம் வரைக்கும் படிக்கிறது தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்துட்டு ஓகே படிக்கலாம், பட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எந்த பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் தெளிவு வேணும். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். நீங்கள் தமிழை எதுவுமே படிக்காமல் போய் எழுதினாலும் அதில் பாஸ் மார்க் வாங்கலாம். பாஸ் மார்க் வாங்கினாலும் அதுக்கு மேலே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது எல்லாம் ஒரே கான்செப்டில் தான் வரும். நீங்கள் எலிஜிபிள் மார்க்கை தொட்டுட்டீங்க, அவ்வளோதான் அதில் வந்து விஷயம். அதனால் தமிழ் தயவு செஞ்சு படிக்க வேணாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன். ஏன்னா 10 நாள் தான் இருக்குது, அதுக்காக தமிழ் படிக்க வேண்டாம். அடுத்து ஜிஎஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸும் படிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லையோ 10th 12th 8th ஸ்டாண்டர்ட் தாண்டி 10th தாண்டி 12th தாண்டி அடுத்த டிகிரியோ ஐடிஐ டிப்ளமோ ஏதோ ஒன்று சம்திங் படிச்சிருப்போம். அதில் எல்லாத்தையும் இதை தான் படிச்சிருப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அதாவது நம்ம சயின்ஸு, சோசியலு, இதுதான் மேக்ஸ், இது எல்லாமே இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு தேர்வு. நீங்கள் குரூப் 4 தேர்வு என்றைக்காவது ஒரு நாள் எப்போயாவது ஒரு நாள் எழுதியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஜிஎஸ்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதனுடைய இது வந்து தெரியும். ஸோ அதனால் அதையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். பட் அது ஸ்கோரிங் மார்க்கில் வர்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே விஷயம். இந்த பேப்பர் 2 அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளருக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்களை படிங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா இதில் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் மார்க் எடுத்துட்டீங்க, அந்த சப்ஜெக்ட் பேப்பரில் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு உறுதி, யாராலையும் தடுக்க முடியாது. தமிழும் சரி, ஜிஎஸும் சரி, எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வாங்குவாங்க. அதே ஆவரேஜ் ஸ்கோர் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே போதும். உங்களை இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குங்க, நீங்கள் வந்து ஹை மார்க் வாங்கணும்னு சொல்லலை. பட் இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் வாங்கிட்டு பேப்பர் 2ல் ஃபுல் மார்க் வாங்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறோம் பேப்பர் 2 அப்படிங்கிறத படிக்கணும். ஓகே, பேப்பர் 2 படிக்கலாம். அதில் 10 யூனிட் இருக்குது. அதை வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த 10 யூனிட் இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருவோம்.
ஸோ இது போக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த 10 யூனிட்டோட மெட்டீரியல் வாங்கிங்க. வாங்கிட்டு ஒரு முறை வாசிக்க மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் இதை வந்து ஒரு 870 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பின் நோக்கங்கள் அப்படின்னா அதில் என்னென்ன நோக்கங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் படிங்க. இந்த மாதிரி முக்கிய கருத்துக்கள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட 870 பேஜ் இருக்குது. அதை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கும் டெய்லி 100 பேஜஸ் வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிங்கன்னா கூட 8 நாளில் 860 பேஜ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு தாரக மந்திரமாக சொல்கிறது. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. வாசிச்சிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் அங்கே போய் ஏபிசிடின்னு சூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு கொஷின் இருக்கும், இங்கே ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை டிக் பண்ண போகிறீங்க. இப்போ பி தான் சரினா பின்னு டிக் பண்ண போகிறீங்க, இல்லை ஏ தான் சரினா ஏன்னு டிக் பண்ண போகிறீங்க. டிக் மீன்ஸ் அந்த ரவுண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் டிக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு கிளான்ஸ் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு ஓகே இது 4ல் இதுதான் சரியாக ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே மதிப்பெண்கள் தான் கிடைக்கும். இல்லை தியரியாக ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த பாயிண்ட் இல்லை இதை தாண்டி இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதே மார்க்கு தான் வரும். ஸோ அதனால் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை ஒரு கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் இது தான் அப்படின்னு சூஸ் பண்ணால் போதும். 4 ஆப்ஷன்லேருந்து 4 ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்க. அது ஒரு விஷயம். நீங்கள் படிக்கிறது மூலிமா இன்னொரு பெனிஃபிட் நடக்கும். அதாவது ஒரு கொஷின் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க, மின்சார பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாதது எது அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நடைமுறைகளில் 5 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம், மின்சார பாதுகாப்பு நடைமுறைகள் அப்படின்னு. இதில் வந்து இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படியே பியூராக தெரிய வேணாம், இதுதான் சரி அப்படின்னு கூட தெரிய வேணாம். பட் என்ன அப்படின்னா சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் இதுக்கு வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் சக்ஸஸ். அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆன்சர் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா 4 இதை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த 2 வராதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி 2 தான், ஏவோ அல்லது பியோ இப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதாவது 2 எலிமினேட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதுங்க. நீங்கள் வந்து ஒரு அக்யூரேட் ஆன்சர் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. மீதி 2 இது 2க்கும் ஆன்சர் வராது, கன்ஃபார்மாக தெரியும். நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், பட் இந்த பாயிண்ட் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி 2 ஆப்ஷன் தான், ஏ அல்லது பி அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஆன்சர் சரியாக வர்றதுக்கு உங்களுக்கு 50% மேலேயான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆன்சர் சரியாக உங்களால் போட முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஏபிசிடியிலேருந்து எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஷன், இப்போ ஒரு கொஷின் இருக்குது, சேம் இதே கொஷினே இருக்குன்னே வச்சுக்கிங்களேன். நான் சொன்ன மாதிரி இல்லாதது எதுன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஏவும் வராது சியும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ மீதி இருக்கிறது பி அண்ட் டி. இது 2ல் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், படிக்காதவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு 4 ஆப்ஷன், அவங்க 4ல் 1 சூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு இது 2 வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி 2 ஆப்ஷன் தான், 2ல் 1 சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். ஸோ இந்த மாதிரி படித்தாலே நமக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு 10 நாள் இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு படித்து இந்த மாதிரி எலிமினேட் பண்ண தெரிஞ்சு வெறும் 10 கேள்விகளோ அல்லது 15 கேள்விகளோ வந்து நீங்கள் சரியாக போட்டுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. இது வந்து கட் ஆஃபில் ஏகப்பட்ட இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் தேர்வு எழுத தான் போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு இது இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால ஒரு 10 மார்க் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்வு எழுத தான் போகிறீங்க, ஒரு 120 வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை போய் படிக்காமே போய்ட்டு 120 வாங்கிட்டீங்க. பட் கட் ஆஃப் 125ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 மார்க்குக்காக எவ்வளோ வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், காம்படிஷன் ரொம்ப 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 லோங்க. இதில் சுத்தமாக காம்படிஷன் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ அதனால் இந்த முறை ட்ரை பண்ணால் மட்டும்தான் வேலை அப்படின்றது கிடைக்கும். இதுக்கப்புறம் இது வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் முழு பொறுப்பும் நீங்கள் தான். அதை விட்டுட்டு சார் நான் படிக்காமல் விட்டுட்டேன், அது ஏன்னா கடைசி நேரத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ புலம்புறாங்க அப்படிங்கிறது நம்ம காதால் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம்.
மறுபடியும் சொல்கிறோம், உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறோம். படிங்க. இந்த 10 நாள் தானே அப்படின்னு படிக்காமல் இருக்க வேணாம். 10 நாள் இருந்தாலும் போதும் அப்படிங்கிறத நினச்சி படிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.